அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிச்சோடனே ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளோ இடங்கள் நிரம்பி இருக்கு, எவ்வளோ இடங்கள் நிரம்பல அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்த வருஷம் டிஎன்ஏ 2023 கவுன்சிலிங் பேஸ் பண்ணி நம்ம நிறைய மாவட்டங்களோட வீடியோஸை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அந்த கல்லூரிகளில் எவ்வளவு இடங்கள் கொடுத்தாங்க, எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளோ இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுமாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன், இது எதுவுமே ஆர்டர் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம்ம கொடுக்குறத இதுதான் ஆர்டர் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் தான் சொல்கிறேன். ஸோ இதில் எதுவுமே ஆர்டரே கிடையாது. இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1504 அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை. 1993 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 12 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 459 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் அவங்களுக்கு அதிகபட்சமாக 195 சீட்ஸ் தேர்ட் ரவுண்டில் தான் ஃபுல் ஆச்சு. அதாவது 42.5% ஆஃப் சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்டில் ஃபுல் ஆச்சு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 152 சீட்ஸ், அதாவது 33.1% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல் ஆச்சு. ஸோ டோட்டலாக 459 சீட்டுக்கு 385 சீட் இவங்களுக்கு கவுன்சிலிங் ஃபுல் ஆச்சு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83.9% இடங்களாகவும் கவுன்சிலிங் முடிச்சு இவங்களுக்கு ஒரு 74 சீட் வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி 1015 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி. அதாவது இது பார்த்தீங்கன்னா 2009 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தமாக அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 241 சீட் ஒதுக்கி இருக்காங்க. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு 103 சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது 43% சீட்ஸுங்கிறது ஃபுல் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 68 சீட்டு, 28% சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாக 241க்கு 189 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் மட்டுமே 78% சீட்ஸுங்கிறது நிரம்பி இருக்குது. ஒரு 52 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1513 ஸ்ரீ பாலாஜி சொக்கலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை. 1999 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 3 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 114 சீட்டு. ஸோ இந்த 114 சீட்டில் இவங்களுக்கு அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் ஒரு 55 சீட், அதாவது 48% சீட்ஸுங்கிறது நிரம்பி இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 114 சீட்டுக்கு 89 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. அது 78% சீட்ஸ் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 25 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1512 எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை. 1999 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 244 சீட்டு. இந்த 244 சீட்டில் கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு 127 சீட்டு அதிகமாக ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேர்ட் ரவுண்டில் தான் உங்களுக்கு 52% சீட்ஸுங்க நிரம்பிருக்கு. டோட்டலாக 244 சீட்டுக்கு 167 சீட்டு ஃபுல்லான ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68.4% சீட்ஸ் ஃபுல்லான கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 77 சீட்டு வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1518 திருவள்ளுவர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்தவாசி திருவண்ணாமலை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 530 சீட்டு இந்த கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இது அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் ஒரு 95 சீட்டு நிரம்பிச்சு. டோட்டலாக 530 சீட்டுக்கு 150 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 28.3% ஆஃப் சீட்ஸுங்கிறது நிரம்பி இருக்குது. ஸோ ரிமைனிங் கவுன்சிலிங் முடிச்சுமே உங்களுக்கு 380 சீட்டு வேகன்சியாக தான் இருந்துச்சு. அடுத்து 1524 அண்ணாமலையார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 177 சீட்டு. இந்த 177 சீட்டில் உங்களுக்கு டோட்டலாக 42 சீட் நிரம்பி இருக்கு. அதாவது 23.7% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 135 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருந்துச்சு. அடுத்து 1529 ஆக்ஸ்போர்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 271 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 271 சீட்டில் இவங்களுக்கு அதிகபட்சமாக 29 சீட்டுங்கிறது நிரம்பி இருந்துச்சு. அதாவது 10% சீட்ஸுங்கிறது நிரம்பிச்சு. கவுன்சிலிங் முடிச்சு 242 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருந்துச்சு. அடுத்து 1503 அருள்மிகு மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை. 1985 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 239 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு 12 சீட்டு தான் நிரம்பி இருந்துச்சு. அதாவது 5% சீட்ஸ் தான் நிரம்பிச்சு இந்த கல்லூரியில். கவுன்சிலிங் முடிச்சு 227 சீட் வேகன்சியாக இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பலை, எத்தனை இடங்கள் நிரம்பிச்சு, எத்தனை இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற எக்ஸாக்டான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.